ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டு மில்லிஸோட இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரமுதாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். எப்படியாச்சு அபி வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அதுக்காக அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம மாணிக்கத்தோடைய வீட்டு பத்திரத்தை அந்த ரூம்குள்ளேருந்து எடுக்கணும் அப்படின்னு லாயரும் அபியும் பிளான் போட்டிருந்தாங்க. ஸோ அதுபடி பார்த்திங்க அப்படின்னா அவரே பிளான் போட்டு அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா நைட் ஃபுல்லாக அபி யோசிச்சுட்டு காலையில் லாயர் ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்ன உடனே அபியுமே கிளம்பி ஸோ அந்த டீமோடு சேர்ந்து அங்கே வீட்டுக்கு கர்ணாவோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா ஸோ அவங்க அந்த ரூமில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க கரெக்டாக வெளியில் கிளம்புற நேரத்தில் எப்படியாச்சும் அந்த ரூமுக்குள்ளே போய் எடுக்கணும்னு சொல்லிட்டு அபி உள்ளே போயிட்டு ஸோ அந்த பத்திரத்தை தேடிட்டு இருக்காங்க. ஸோ சேத்தா கொஞ்ச நேரத்தில் எதையோ மறந்து விட்டுட்டேன்னு சொல்லிட்டு திரும்பவும் காரை எடுத்து சொல்லிட்டு வீட்டுக்கு திருப்ப சொல்லி வராங்க. அப்படியே மேலே ரூமில் பார்க்கும்போது என்ன உள்ளது சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ ரூம் கதவை திறக்கலான்னு சொல்லிட்டு திறக்கிறாங்க. என்ன இந்த கதவு ஓப்பன் ஆகிருக்கு, இந்த ரூம்குள்ளே யாரையும் போகக்கூடாதுன்னு தானே சொன்னோம், எப்படி இது ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா என்ன பண்ணுறாங்க, ரூம்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாங்க. அப்போ அபி உள்ளே தேடிட்டு இருக்காங்களா. ஸோ சத்தம் கேட்ட உடனே அபி என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடி போய் தூரமாக நின்று மறைஞ்சிக்கிறாங்க. ஸோ ஸ்வேதா கண்ணில் படாமல் அப்படி மறைஞ்சிக்கின உடனே அவங்களுமே உள்ளே தேடி பார்த்துட்டு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் ஸ்வேதா என்ன பண்ணுறாங்க, இந்த ரூமை யாரும் திறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூமை லாக் பண்ணிடுறாங்க. அபி உள்ளே மாட்டிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே அபி கதவை தட்டி பார்க்குறாங்க. கதவை திறக்கிறதே கிடையாது. சரி நம்ம தேடி பார்ப்போம் பத்திரத்தை, வெளியிலேருந்து யாரோ லாக் பண்ணிட்டாங்க, ஸ்வேதா கண்ணில் நம்ம படலை, ஸ்வேதா தான் லாக் பண்ணிட்டு போயிட்டா, நம்ம டீம் பக்கத்து ரூமில் தானே இருக்காங்க, அவங்களை கூப்பிட்டா நம்மளை திறந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்தை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தேடி அபி கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய கோட்குள்ளே அதை மறைச்சி வச்சுக்கிறாங்க. மறைச்சி வச்ச உடனே கொஞ்ச நேரத்துலேயே நான் உள்ளே இருக்கேன், யார் கதவை சாத்தினது, கதவு தரங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அந்த ரூமில் க்ளீன் பண்ணிட்டு வெளியில் வரவங்க அப்போ பார்த்த உடனே அவங்க ஆட்கள் யாரும் உள்ளே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி உள்ளே போனீங்க அப்படின்னு சொல்லுவோம், ரூம் க்ளீன் பண்ணாதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரூம்குள்ளே அவங்க போகக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் எதுக்கு போனீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச திட்ட போகிறாங்க. வந்துருங்க சீக்கிரம் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அபி வெளியில் வந்ததுக்கப்புறமா அந்த ரூமை திரும்பவும் அவங்க லாக் பண்ணி விட்டுட்டுறாங்க. ஸோ லாக் பண்ணதுக்கப்புறமா எப்படியோ தப்பிச்சோம் அப்படின்னு அபிக்கு அப்போ தான் ஒரு பக்கம் நிம்மதியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. க்ளீன் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே வாட்ச்மேன் கிட்ட போயிட்டு எல்லாம் ஒரு க்ளீனிங் ஒர்க்கும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சார், நீங்கள் முடிஞ்சிடுச்சுன்னா கிளம்பலாம், நான் சார்கிட்ட சொல்லிடுறேன், உங்களுக்கு தேவையான அமௌண்ட் உங்களோட ஃபோனுக்கே அவர் அனுப்பி விட்டுருவார் அப்படின்னு சொன்னதும் சரி நாங்கள் வரோம், இதே மாதிரி அடுத்து ஏதாச்சும் ஹெல்ப் என்ன கூட கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறமா சரி எல்லாரும் கிளம்புங்க, அப்புறம் உங்கள் பேமெண்ட்லாம் ஃபோன் கால் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அப்போ தான் அபியுமே கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் போயிட்டு மாஸ்க்கு கையில் இருக்கிற அந்த க்ளவுஸ் எல்லாம் கழட்டிட்டு ஸோ அவருக்கு லாயருக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. சார் பத்திரம் கிடச்சிடுச்சு அப்படின்னு. சூப்பர் அபி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சார் இப்போ நான் இதை எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதும் சரி அப்போ பத்திரமா எடுத்துகிட்டு வாங்க, அதை வச்சு மாணிக்கத்தை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபியுமே கொஞ்ச நேரம் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு பத்திரத்தை டாக்குமெண்ட்டை பத்திரமா வச்சுக்கிட்டு ஸோ மறைச்சி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு திவ்யாவுக்கு ஸோ அவங்க செயினை லாயர் கண்டுபிடிச்சி கொடுத்ததுனால ரொம்பவே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அப்போது ஏன் அப்படின்னா ஸோ அவர் பின்னாடியே தோர்த்தி வந்துட்டு இருக்காரு. ஆரம்பத்திலே இவங்க 2 பேருக்கும் ஆகலை, ஆனால் இப்போ செயினை கண்டுபிடிச்சதுனால உண்மையிலே கிரேட் இல்லை, அவர் நாம் தான் தப்பாக நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள அதாவது லாயர் இவங்களை திவ்யாவை லவ் பண்ணுறாங்க. ஸோ அது இவங்களுக்கு புரியாது. அப்படி அவர் பின்னாடியே சுற்றி டிஸ்டர்ப் பண்ணுறாருன்னு தான் கொஞ்சம் கோவப்பட்டாங்க. ஆனால் செயினை கண்டுபிடிச்சி கொடுத்த உடனே அவங்களுக்குமே லேசாக அவங்க மேலே காதல் வர ஆரம்பிக்குது. இங்கே எப்படியாச்சு வெற்றிக்கு கர்ணா நம்ம திவ்யாவை கல்யாணம் பண்ணி வச்சிடணும், அதுக்கப்புறம் அபியோடைய நம்பிக்கையுமே வராது, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுன்னு சொல்லிட்டு கர்ணா நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம திவ்யாவுக்கு அந்த மாதிரி எண்ணம் நம்ம வெற்றி கிட்ட இருந்ததே கிடையாது. நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி தான் இருக்காங்க. இப்போது அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்குமே அந்த லாயர் மேலே ஸோ காதல் வர ஆரம்பிக்குது. ஸோ கர்ணாவே நீ வெற்றியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வெற்றியோட மனசை மாற்றி ஸோ கல்யாணம் பண்ணிக்கணும் நீங்கள் 2 பேரும் அப்படின்னு கேட்டாலையும் கண்டிப்பாக வாய்ப்பில்லை, நம்ம வெற்றியும் கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல,
நம்ம திவ்யாவும் கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல. ஆல்ரெடி அவங்க வேற ஒரு பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க தான் வந்து ரொம்ப துரத்தி திவ்யாவை வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து திவ்யாவை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்காக தான் இவ்வளோ விஷயங்களை வந்து செஞ்சிட்ருக்காங்க. அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு. ஸோ இப்போது இது ஒரு சைடு இருக்கா, இன்னொரு சைடு அப்படியே திவ்யாவோட நினப்பா அங்கே லாயர் வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது திவ்யா பேர் எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் எப்படியாச்சும் நம்பர் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு சந்தோஷமாக உட்காந்துட்டு இருக்கும்போது தான் அங்கே கரெக்டாக அபி போகிறாங்க. அபி சார் உள்ளே வரலாமா அப்படின்னு உடனே வாங்க அபி அப்படின்னு. என்ன சார் ரொம்ப நேரமாக தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்லுங்கள், நீங்கள் போன வேலையை முடிச்சிட்டேன்னு சொன்னீங்களா, எங்கே பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் டாக்குமெண்ட்டை கொடுத்த உடனே அதெல்லாம் வந்து பேப்பரை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இது போதும் அபி அப்படின்னு, இதை நான் கொடுத்து எப்படியாச்சும் ட்ராக் பண்ணி ஸோ மாணிக்கம் எங்கே இருக்கான்ற விஷயத்தை கண்டுபிடிச்சி உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன் அப்படின்னு லாயர் சொன்னதும் ரொம்ப தேங்க்ஸ் சார், எப்படியாச்சும் நான் பரோலில் முடிஞ்சு ஜெயிலுக்கு போகாமல் இங்கேயே இருக்கணும். சுடர் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றா நான் இங்கேயே இருக்கணும்னு. ஒவ்வொரு நாளும் பொழுது விடிய சுடர் இங்கே இருக்கணும், நீங்கள் இங்கே இருக்கணும்னு ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு தடவையாச்சும் அந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கா. எனக்கும் சுடர் கூட அண்ணா அண்ணி குடும்பத்தோடு இருக்கணும்னு தான் ஆசை சார், எப்படியாச்சு நீங்கள் இதை மட்டும் எனக்கு செஞ்சு கொடுங்க, அப்புறம் காலத்துக்கு உங்கள் கடுமையாக கிடப்பா அப்படின்னாலாம் வந்து சொல்கிறவும், என்ன பி இது என்னுடைய கடமை, நீங்கள் ஏன் இப்படியே அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக நல்லதே நடக்கும், நீங்கள் நம்பிக்கையோடு போங்க அப்படின்னு சொன்னதும் சரி சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு சைடு வந்து உடனே லாயர் வந்து கால் பண்ணி ஸோ நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்புகிறேன், அதன் டீட்டெயில்ஸ் வச்சு லொக்கேஷன் ஷேர் பண்ணி ஸோ வீடு அட்ரஸ் அவர் எங்கே இருக்கார் ஏதாச்சும் டீட்டெயில் அந்த ஆளோட டீட்டெயில்ஸை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ராசஸை அடுத்த டைமே வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஸோ இன்னொரு சைடு வெளியில் போன நான் வெற்றி அதுக்கப்புறம் ஸ்வேதா எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. பரவாயில்லையே நல்லா தான் சுத்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸோ அதாவது சுத்தம் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாட்ச்மேன்கிட்டையும் அவங்க கிளம்பிட்டாங்களான்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டையும் கால் பண்ணி அவங்களுக்கான பேமெண்ட்டை கர்ணா வந்து போட்டு விட்டுட்டு வீட்டில் வந்து உட்காடுறாங்க. இப்போ தான் வீடு பார்க்கவே நல்லா ஸ்மெல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போது இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது நம்ம வெற்றிக்கு வந்து ஸோ அபியோடைய ஃபீலிங்ஸ் வருது, அது ஏன்னு தெரியல. ஸோ சந்தேகம் வந்து அவர் மேலே போயிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு மேலேயும் ஏறி பார்வதி அக்காவோட ரூம் வரைக்கும் போகிறாங்க. அங்கே போகும்போது அவங்களோட ஃபீலிங்ஸ் வருது. அப்புறம் என்ன பண்ணுறாரு, ஸோ என்ன நினைக்கிறாரோ தெரியல. ஸோ பார்வதியோட ரூமை திறந்து பார்க்குறாங்க. அப்படி திறந்து பார்க்கும்போது உள்ளே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு ரூம்குள்ள எல்லாம் பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறமா வந்து நம்ம வெற்றிக்கு வந்து கீழே வந்து ஒரு செயின் கிடைக்குது. ஆக்சுவலி வந்து ஸ்வேதா வராங்கன்னு சொல்லிட்டு அபி ஓடி போய் ஒளியும் போது ஸோ அந்த ஒளிஞ்சிட்டு திரும்பவும் அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வெளியில் வரும்போது அந்த செயின் வந்து அவங்க கழுத்துலேருந்து கலண்டு கீழே விழுந்துருது. ஸோ அங்கே தான் வந்து அந்த செயின் விழுந்து அந்த செயினை பார்த்த உடனே வெற்றி இது யாரோட இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாங்க. ஒரு வேளை இது பார்வதி அக்காவோடது இருக்குமா, ரூம்குள்ளே எங்கேயாச்சும் இருந்து கீழே விழுந்திருக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லையே அது இங்கே விழுந்திருக்கு, இங்கே எப்படி விழ முடியும், அந்த ரூம்குள்ளே தான் யாரும் வரமாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வேளை க்ளீன் பண்ண வந்தவங்க யாராச்சும் உள்ளே வந்திருப்பாங்க. இந்த ரூம்குள்ளே கூட அந்த ஸ்ப்ரே வாசனை வருது, அப்போ இங்கேயும் யாரோ கண்டிப்பாக வந்திருக்காங்க, அப்படி க்ளீன் பண்ணவங்க வந்தவங்களது தான் இது யாரோ தான் இருக்கும் செயின் அப்படின்னு சொல்லிட்டு இதை விசாரித்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து வச்சுருக்காங்க. வெற்றி வந்து அவரோட பாக்கெட்டில் போட்டுட்டு ஸோ வெளியில் வந்து ரூம் லாக் பண்ணிவிட்டு கீழே வராங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த செயின் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணுது. ஆமாம் இல்லை எனக்கு க்ளீன் பண்ண வந்தவங்கள இந்த செயினை ஒருத்தர் போட்டுட்டு இருந்தாங்களான்றது அப்போ ஞாபகம் வருது, அப்போ கன்ஃபார்ம் அவங்கள தான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வெற்றி வராரு. அப்போ தான் வந்து கர்ணா இந்த க்ளீன் பண்ண வந்தாங்கல்ல அவங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கா கர்ணா அப்படின்னு சொல்லவும், ஏன் வெற்றி என்னாச்சு அப்படின்னு, இல்லை கண்ணா இங்கே பாரு யாரோ க்ளீன் பண்ண வந்தவங்க செயினை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க போல இருக்குது, காலையில் வந்தாங்க இல்லையா அந்த லேடியில் ஒருத்தவங்க இந்த செயினை போட்டுட்டு இருந்தாங்க நான் பார்த்தேன், ஸோ இது அவங்கக்கிட்ட கால் பண்ணி விசாரித்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லவும், சரி வெற்றி உங்களுக்கு நம்பர் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே நம்பரையும் வந்து ஸோ அவருடைய அந்த ஆண்களுடைய நம்பரை வந்து அனுப்பி வைக்கிறாங்க நம்ம கர்ணா வந்துட்டு. அதுக்கப்புறமா வெற்றியுமே கால் பண்ணி அவங்கக்கிட்ட டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அப்படியா சார் நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு, அந்த லேடி தான் போட்டுருந்தாங்க, நீங்கள் அந்த லேடியை கூட்டிகிட்டு வந்துடுங்க, அவங்க செயின் மிஸ் ஆன விஷயத்த உங்ககிட்ட சொல்லலையா, அவங்க செயினை பற்றி தேடலையா கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சார் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் நடக்கல, ஒருவேளை அவங்க மிஸ் பண்ணது அவங்களுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம், நான் கேட்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கட் பண்ணிவிட்டு ஸோ அபியோடைய ஃபோனுக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க. அப்போ தான் அபி செயின் இருக்கிறத இல்லை அப்படின்றத கவனிக்கிறாங்க. கவனித்த உடனே
உங்கள் செயின் வந்து அந்த வீட்டுக்குள்ளே தான் மிஸ் ஆகிருக்கு, அந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தர் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களை கூப்பிடுறாரு அந்த செயின்காக, வரீங்களா நீங்கள் மேடம்? நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட்டையும் வாங்கிட்டு அப்படியே உங்கள் செயினையும் திருப்பி வாங்கிட்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லவும், சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வரேன்னு சொல்லிட்டு அபியுமே வீட்டிலேருந்து கிளம்பி வந்து வராங்க. அப்போது ஒரு இடத்துக்கு வந்து வர சொல்லியிருக்காங்க அந்த சார் வந்து. ஸோ வெற்றியும் வெளியில் கிளம்பும்போது ஸோ அங்கே வந்து செயினை வாங்கிக்க சொல்லி வரவும் அந்த ஆளும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அபியும் அப்போ தான் வந்துட்டுருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே வெற்றி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த உடனே அவங்கள பார்த்துட்டு, சார் இந்த செயினா அப்படின்னு கேட்கவும், சார் எனக்கு எப்படி சார் தெரியும், அந்த அம்மாவுக்கு தான் தெரியும், நான் கூட அவங்கள சரியாக கவனிக்கல, ஆனால் செயின் வந்து அவங்களது தான், அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, அவங்க கிட்ட செயின் இல்லைன்றத அவங்க சொன்னாங்க, வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லவும், அப்படியா, எனக்கு வர டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு வெற்றி ரொம்ப நேரமாக அங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்கிறாரு. திரும்பவும் அவர் வந்துட்டு கால் பண்ணுவோம், சார் பக்கத்தில் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, சரி வாங்க, இங்கே தான் வெயிட் பண்ணுறோம், செயினை கொடுக்க வந்தவரும் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஸோ அப்போ தான் வந்து அபி வந்து அவங்க ஆட்டோவில் இறங்கி அவர்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு இறங்கி வரும்போது தான் பார்க்குறாங்க வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த செயின் வெற்றி கண்ணில் சிக்கியிருக்கு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஸோ வந்து அங்கேயே ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்காங்க. அபி வந்து போகாமல் ஸோ இருந்து பார்த்துட்டு எனக்கு ரொம்ப லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்களே இந்த செயினை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லவும் அவர் கிளம்புனதுக்கு அப்புறமா அபி வராங்க. அபி வந்த உடனே இந்தாங்கம்மா உங்கள் செயின் அப்படின்னு கொடுக்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு. எனக்கு எதுக்குமா தேங்க்ஸ், நீ அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கணும், அவர் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இப்போ தான் போனார் அப்படின்னு. பார்த்தேனே நானும் தூரத்தில் வரும்போது கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி எதோ சொல்லி சமாளிச்சிடுறாங்க. சரிம்மா பத்திரமா வச்சுக்கோங்க, இதான் பேமெண்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. அபியுமே எதையும் டவுட் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக வந்து காசு வந்து வாங்கிக்கிறாங்க. வாங்கினதுக்கப்புறமா அதை அவங்க கழுத்தில் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ வெற்றியும் வந்து அங்கேருந்து கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. இன்னொரு சைடு எங்கள் ஸ்கூலில் வந்து பிள்ளைங்க வந்து லஞ்ச் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. வழக்கம் போல் வெற்றி தான் வந்து சாப்பாடு கொண்டு போகிறாங்க. ஒவ்வொரு நாளும் சுடர், அதாவது நம்ம மகேஷ்க்கு சாப்பாடு கொண்டு போகும்போது சுடர் அபியோட ஞாபகம் வர மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறாங்க. இதனாலேயே வந்து நம்ம வெற்றிக்கு சுடர் மேலே கோவப்படுறதா இல்லை அவளுடைய ஞாபகம் வருதே, இனிமே வந்து சாப்பாடு கொடுக்க வரலாமா வேண்டாமான்னு யோசிக்கிற அளவுக்கு நம்ம வெற்றிக்கு வந்து மனசுக்குள்ளே தோண ஆரம்பிக்குது. என்னாச்சு கேப்டன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் கேட்கவும் செய்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கேப்டன் அங்கிள் நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பரவாயில்ல நான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னொரு சைடு ஸ்வேதாவுமே வீட்டிலலாம் சுற்றி பார்த்துட்டு பரவாயில்ல வீட்டை நல்லா தான் சுத்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் திவ்யா வீட்டுக்கு வராங்க. திவ்யா வீட்டுக்கு வந்த உடனே, அண்ணா இங்கே பாருங்கண்ணா என் செயின் திருப்பி கிடச்சிடுச்சின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படிம்மா எப்படி கிடச்சிடுச்சு, நானே டீட்டெயில்ஸ் சொல்லி விசாரிக்கலான்னு நினச்சிட்டு போலீஸ்கிட்ட சொல்லலான்னு இருந்தேன், அதுக்குள்ளே உன் செயின் கிடச்சிடுச்சா அப்படின்னு. அதுக்கெல்லாம் அவசியமே இல்லைண்ணே அப்படின்னு சொல்லவும், எப்படி கிடச்சிச்சு நீயே கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் இல்லைண்ணே, அதான் அன்றைக்கி எனக்கு லிஃப்ட் கொடுக்கன்னு சொல்லிட்டு ஒரு லாயர் வந்து இப்படி திருடனை தப்பிக்க விட்டுட்டான்னு சொல்லல, அவரே அதுக்கப்புறம் அந்த திருடனை கண்டுபிடிச்சி அவன் செயின் அடமானம் வச்சுருக்கா அந்த இடத்துல இருந்து ஸோ கண்டுபிடிச்சி செயினை திருப்பி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியாம்மா அப்படின்னு சொல்லவும் அவங்களுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே செயின் கிடச்சிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அந்த செயினை போட்டுட்டு கருணாக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ திவ்யா வந்து சரி பத்திரமா இனி பார்த்துக்கோ கேர்ஃபுல்லாயிரு அப்படின்னு கருணா சொல்கிறாங்க. ஏன் ஸ்வேதாவும் சேர்த்து சொல்கிறாங்க திவ்யாவுக்கு. வெற்றியும் வராங்க. வெற்றி வந்த உடனே வெற்றிக்கிட்டையும் இந்த பற்றி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அவங்க கூட இப்போ தான் நம்ம வீட்டை அரைச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்காக க்ளீன் பண்ண வந்திருந்தாங்க, அவங்கள யாரதோ ஒருத்தர் செயின் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு வெற்றி இப்போ தான் போய் கொடுத்துட்டு வரான் அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா ஏன் செயினும் கிடச்சிடுச்சு, அதே மாதிரி யாரோ மிஸ் பண்ணிட்டு போனவங்க செயினும் கிடச்சிடுச்சு அப்படின்னு இங்கே திவ்யா வந்து வெற்றிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் கூட நம்ம வெற்றிக்கு வந்து அந்த செயினை எங்கேயோ இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கவும் செய்கிறாங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் வேணாலும் போட்டிருப்பாங்க, அதில் யாராச்சும் ஒருத்தராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி யோசிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, இப்போ அபி அதை அவங்க கழுத்தில் தான் போட்டிருக்காங்க. ஸோ எப்படியும் வந்து அபி பரோல் முடிஞ்சு ஜெயிலுக்கு போகிறதுக்குள்ள இல்லை அப்படியே கருணாக்கு எதிரான ஆதாரத்தை கண்டுபிடிச்சி ரிலீஸ் ஆகி இங்கே இருக்கிற வரைக்கும் ஸோ எப்படியாச்சும் வெற்றி இன்னொரு டைம் அபியை மீட் பண்ணி பேச தான் செய்வாங்க. அப்போ அபி கழுத்தில் தான் அந்த செயின் இருக்கிறத பார்த்த உடனே, அப்போ பார்வதி அக்கா வீட்டுக்கு நீ வந்திருக்கியா, திரும்பவும் என்ன நோக்கத்துக்கு வந்திருக்க, அப்போ உன்னுடைய நீ எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் திருடிட்டு போகலான்னு வந்தியான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அபி கிட்ட சண்டை போடுவாங்க. என்ன நடக்க போதும் அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.